Hello friends, இது உங்கள் டாலர் குக்கிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே கருவேப்பிலை அண்ட் தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டு அது இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா முருகலாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். இப்போ பொட்டேட்டோவை ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட நம்ம பெப்பரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா பொட்டேட்டோவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நல்லா வெந்துடும். பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்க இப்போவே எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு. இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.